கனடாவிலிருந்து இந்தியா வந்துள்ள ஒரு குடும்பத்தினர் ஆட்டோ விலையே இமயமலைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். கனடாவைச் சேர்ந்த கிளிங்டன் தனது மகன் நிக்கோலஸ், மகள் வெள்ளி ஆகியோருடன் கேரள மாநிலம் கொச்சி வந்தடைந்தார். ஆட்டோ ரிக்ஷா ரன் இந்தியா என்ற நிறுவனத்திடம் 1,25,000 ரூபாய் பணம் செலுத்தி வைஃபை உள்ளிட்ட வசதிகள் கொண்ட ஆட்டோ ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடங்கினார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கும் சென்ற இவர்கள் புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சாரம் நிறைந்த பகுதிகளையும் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். All the way 3,500 kilometers to Gangtok in the Himalayas. ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாடுகளுக்கு பயணிப்பதாக கூறும் இவர்கள் இந்த ஆண்டு இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் மீண்டும் கொச்சி திரும்பி கனடா செல்ல உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ரங்கநாத் மிஸ்ரா ஆணைய பரிந்துரையின்படி பட்டியலின கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்களுக்கு மாறிய பட்டியலினத்தவருக்கும் இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பட்டியலின மக்கள் காலமாக தீண்டாமை கொடுமைக்கு உள்ளானவர்கள் என்றும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மதம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் பரிந்துரையை அப்படியே ஏற்க முடியாது என்று தெரிவித்த மத்திய அரசு தற்போதைய சூழலில் கூடுதல் ஆய்வுகள் தேவைப்படுவதாக தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பல்வேறு ஆணையங்களின் முடிவுகள் இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்துள்ள நிலையில் ஏன் அதை செயல்படுத்தக்கூடாது என கேள்வி எழுப்பினர். மேலும் மதமாற்றத்திற்கு பிறகும் சமூக புறக்கணிப்புகள் தொடர வாய்ப்புள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் அரசியல் சாசன அம்சங்களை பரிசீலிக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலினை ஒட்டி 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக 189 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்த பாஜக 23 பேர் கொண்ட 2வது பட்டியலையும் நேற்றிரவு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படாததால் முன்னாள் துணை முதலமைச்சர் லக்ஷ்மண் சாவடி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பாஜக தனக்கு மரியாதை அளிக்கவில்லை என்று கூறியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் போட்டியிட வாய்ப்பு வழங்குமாறு மேலிட தலைவர்களிடம் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் சிவக்குமார் உறுதியளித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கவுள்ள நிலையில் பறக்கும் படையினர் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கர்நாடகாவில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 126 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பத்தின்டா ராணுவ முகாமில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பத்தின்டா ராணுவ முகாமில் நேற்று அதிகாலை 4:35 மணி அளவில் துப்பாக்கியால் சரமாரியாக சுடும் சத்தம் கேட்டது. இதையடுத்து ராணுவ முகாமின் நுழைவு வாயில்கள் மூடப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்றது. அப்போது ராணுவ முகாமில் 4 வீரர்கள் இறந்து கிடந்தனர். இது பயங்கரவாத தாக்குதல் கிடையாது என்றும் ராணுவ வீரர் ஒருவருக்கு இந்த தாக்குதலில் தொடர்பு இருப்பதாகவும் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் சாகர் பன்னே, கமலேஷ், யோகேஷ் குமார், சந்தோஷ் நகரல் என்ற ராணுவ வீரர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதில் கமலேஷின் சொந்த ஊர் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே பெரிய வனவாசி பனங்காடு பகுதியாகும். இவருடைய தந்தை ரவி, தாய் செல்வமணி ஆகியோர் நெசவு தொழில் செய்து வருகின்றனர். திருமணமாகாத நிலையில் பத்தின்டா ராணுவ முகாமில் நடந்த தாக்குதலில் கமலேஷ் உயிரிழந்ததால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. இதேபோன்று ராணுவ முகாமில் உயிரிழந்த 19 வயதான யோகேஷ் குமார் தேனி மாவட்டம் தேவாரத்தை அடுத்த மூனாண்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஆவார். இதையடுத்து இருவரது உடல்களையும் இன்று சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியான கோவிஷீல்டு உற்பத்தியை சீரம் நிறுவனம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பரவிய நேரத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசியை இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராஜெனகா மருந்து நிறுவனமும் உருவாக்கின. அந்த தடுப்பூசியை புனேவில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தயாரித்து வழங்கியது. கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த நிலையில் 2021 டிசம்பர் மாதம் கோவிஷீல்டு உற்பத்தியை சீரம் நிறுவனம் நிறுத்தியிருந்தது. கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அதனை கருத்தில் கொண்டு கோவிஷீல்டு உற்பத்தியை சீரம் நிறுவனம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து சீரம் நிறுவனத்தின் தலைமைச் செயலக அதிகாரி அதார் பூனவாலா கூறுகையில், அதிகரித்து வரும் கொரோனாவால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பூசி தயாரிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
கோவோவேக்ஸ் பூஸ்டர் தடுப்பூசி சுமார் 6 மில்லியன் இருப்பில் உள்ளது என்றும் இளைஞர்கள் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் கூறினார். அடுத்த 90 நாட்களுக்குள் 6 முதல் 7 மில்லியன் கோவிஷீல்டு தடுப்பூசியை இருப்பில் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதார் பூனவாலா தெரிவித்தார். தமிழ் புத்தாண்டையொட்டி டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நடத்தும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கு வருட பிறப்பையொட்டி டெல்லியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஒவ்வொரு ஆண்டும் தனது இல்லத்தில் விழாவை நடத்தி வருகிறார். அதேபோல தமிழ் புத்தாண்டு வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி டெல்லி காமராஜ் லேண்ட் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் விழாவை நடத்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஏற்பாடு செய்துள்ளார். வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பிரதமர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ஜார்க்கண்ட் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அதிமுக கூட்டணி குறித்து மாறுபட்ட கருத்தை தெரிவித்து வரும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வடகொரியா அனுப்பிய ஏவுகணை ஜப்பான் எல்லைப் பகுதியில் விழும் என அறிவிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிக தூரம் சென்று தாக்கும் அதிநவீன ஏவுகணையை வடகொரிய அரசு கிழக்கு கடல் பகுதியில் இன்று காலை பரிசோதித்தது. இந்த ஏவுகணை மேற்கு ஜப்பானில் உள்ள ஹொக்கைடோ தீவு அருகே விழும் என்று கணிக்கப்பட்டதால் ஹொக்கைடோ தீவில் உள்ளவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஜப்பான் அரசு எச்சரிக்கை விடுத்தது. மேலும் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடக்காததால் ஜப்பான் அரசு ஹொக்கைடோவிற்கு விடுத்த எச்சரிக்கையை திரும்ப பெற்றது. ஏவுகணை ஹொக்கைடோவை தாக்கவில்லை என்று ஜப்பான் பிரதமர் ஃபூமியோ கிஷிடோவும் தெரிவித்தார். எனினும் அறிவிப்பு திரும்ப பெறப்படும் வரை மக்கள் பீதியின் உச்சியில் இருந்தனர். இதற்கிடையே கடல் பகுதியில் ஏவுகணை விழுந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. அண்மையில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் மேற்கொண்ட கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பதிலடியாக இந்த ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவதற்கான வழிவகைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற பிரதிநிதிகளுடன் உக்ரைன் நாடாளுமன்றம் ஆலோசனை நடத்தியது. நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் ஓராண்டை கடந்துள்ளது. இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவதற்கான நடவடிக்கையை உக்ரைன் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற பிரதிநிதிகளுடன் உக்ரைன் நாடாளுமன்றம் காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தியது. அப்போது பேசிய ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்டோ மெட்சோலா உக்ரைனை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை இந்த ஆண்டில் தொடங்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய உக்ரைன் நாடாளுமன்ற சபாநாயகர் ருஸ்லான் ஸ்டீஃபன்சுக் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணையும் முடிவை தாங்கள் எடுத்துள்ளதாக கூறினார். இது உறுதியானது என்றும் ரஷ்யாவின் வீரர்கள் டாங்கிகள் அல்லது ஏவுகணைகளால் தங்களது செயல்பாடுகளை தடுக்க முடியாது என்றும் ருஸ்லான் கூறினார். ஐபிஎல் தொடரில் சென்னை அணியை ராஜஸ்தான் அணி வீழ்த்தியது. ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில் 3 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி த்ரில் வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற சென்னை கேப்டன் தோனி பந்து வீச்சை தேர்வு செய்தார். ராஜஸ்தான் அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய ஜாஸ் பட்லர் 50 ரன்கள் குவித்து சிறப்பான தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தார். தேவ்தவ் படிக்கல், அஸ்வின், ஹெட்மாயா ஆகியோரின் பங்களிப்புடன் ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய சென்னை அணியின் தொடக்க வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தனர். எனினும் 7வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த கேப்டன் தோனியும் ஜடேஜாவும் கடைசி நேரத்தில் சிக்சர்களை பறக்கவிட ஆட்டம் சென்னை பக்கம் திரும்பியது. கடைசி ஓவரில் 21 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் பந்து வீசிய சந்தீப் சர்மா முதல் 2 பந்துகளை வைடாக வீசினார். 2வது மற்றும் 3வது பந்துகளை சிக்சர்களுக்கு பறக்கவிட்டு ரசிகர்களுக்கு விருந்து படைத்தார் தோனி. கடைசி பந்தில் 5 ரன் தேவைப்பட்டது. எனினும் தோனியால் 1 ரன் மட்டுமே எடுக்க முடிந்ததால் ராஜஸ்தான் அணி 3 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. போட்டியில் ஏற்பட்ட தோல்வி குறித்து பேசிய தோனி, மைல்கற்களை குறித்து தாம் யோசிப்பதில்லை என்றும் போட்டியில் எப்படி விளையாடுகிறோம் என்பதுதான் முக்கியம் என்று கூறினார். 30 ரன்கள் குவித்ததோடு 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய அஸ்வின் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். சென்னை சேப்பாக்கத்தில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டியின் போது கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு டிக்கெட் விற்பனை செய்த 20 பேர் கைது செய்யப்பட்டனர். சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெற்றது. அப்போது திருவல்லிக்கேணி ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் மைதானத்தை சுற்றிலும் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது போட்டிக்கான டிக்கெட்டுகளை சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த 20 பேர் கைது செய்யப்பட்டு 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. கைதானவர்களிடமிருந்து 55 டிக்கெட்டுகள் மற்றும் 62,200 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இயக்குநர் லிங்குசாமிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது.
காசோலை மோசடி வழக்கில் திரைப்பட இயக்குநர் லிங்குசாமிக்கு விதிக்கப்பட்ட 6 மாதங்கள் சிறை தண்டனையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உறுதி செய்தது. ஆனந்தம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் இயக்குநராக அறிமுகமானவர் லிங்குசாமி ரன், சண்டக்கோழி போன்ற படங்கள் மூலம் வெற்றி இயக்குநராக உருவெடுத்தார். இவர் திருப்பதி பிரதர்ஸ் எனும் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி தீபாவளி, பையா, கோலி சோடா, கும்கி உள்ளிட்ட படங்களை தயாரித்துள்ளார். இந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு நடிகர் கார்த்தி, நடிகை சமந்தா ஆகியோர் நடிப்பில் எண்ணி 7 நாள் என்ற படத்தை தயாரிப்பதற்காக பிவிபி கேபிட்டல் நிறுவனத்திடமிருந்து 1 கோடியே 3 லட்சம் ரூபாய் தொகையை திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்காக இயக்குநர் லிங்குசாமி கடனாக பெற்றுள்ளார். கடனுக்காக லிங்குசாமி கொடுத்த 35 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வங்கியில் பணமில்லாமல் திரும்பியதால் பிவிபி நிறுவனம் சார்பில் அவர் மீது காசோலை மோசடி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சைதாப்பேட்டை நீதிமன்றம் இயக்குநர் லிங்குசாமிக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனையை கடந்த ஆகஸ்ட் மாதம் விதித்து தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து லிங்குசாமி தரப்பில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி சைதாப்பேட்டை நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தார். டெஸ்ட் என்ற திரைப்படத்திற்காக நடிகர்கள் மாதவன், சித்தார்த், நடிகை நயன்தாரா ஆகியோர் இணைந்துள்ளனர். இறுதிச் சுற்று, விக்ரம் வேதா, மண்டேலா உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்த சசிகாந்த் தற்போது இயக்குநராக மாறியுள்ளார். அவர் இயக்கும் முதல் திரைப்படத்திற்கு டெஸ்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. விளையாட்டு திறன், தோழமை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி உருவாகவுள்ள இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் மாதவன், சித்தார்த், நடிகை நயன்தாரா ஆகியோர் இணைந்து நடிக்கின்றனர். இதற்கான படப்பிடிப்பு தற்போது தொடங்கியுள்ளது. ஜூலை மாதத்திற்குள் படப்பிடிப்பை முடிக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு படத்தை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மாதவன், சித்தார்த், நயன்தாரா ஆகிய மூவரும் முதன்முறையாக இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிக்கின்றனர். சசிகாந்த் இயக்கத்தில் தாங்கள் நடிப்பது மகிழ்ச்சி என மூவரும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கட்டிட தொழிலாளியாக இருந்து தயாரிப்பாளராக மாறி தற்போது இயக்குநராக உருவெடுத்திருக்கிறார். அவர் தயாரிக்கும் திரைப்படங்களின் கதைகள் வலுவாக இருக்கும். அந்த வகையில் அவர் இயக்கும் திரைப்படமும் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தில் இடம்பெற்றுள்ள சிவோகம் என்ற பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியாகியுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வரும் 28ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் 2 பாடல்கள் அண்மையில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றது. இந்நிலையில் படத்தின் 3வது பாடலான சிவோகம் லிரிக்கல் வீடியோ வடிவில் தற்போது வெளியாகியுள்ளது. சிஆர்பிஎஃப் தேர்வை தமிழ் மொழியில் நடத்த வாய்ப்பு இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிஆர்பிஎஃப் தேர்வை ஹிந்தி, ஆங்கிலம் தவிர பிற மொழிகளில் நடத்தும் திட்டம் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் நியூஸ் 18க்கு தெரிவித்துள்ளது. சிஆர்பிஎஃப் வெளியிட்ட அறிக்கையின்படி மொத்தமுள்ள 9212 காலி பணியிடங்களில் 579 பணியிடங்கள் தமிழ்நாட்டில் நிரப்பப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் 12 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறவுள்ளது. இதையடுத்து சிஆர்பிஎஃப் தேர்வு தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார். அதில் ஹிந்தி பேசாத மாநில இளைஞர்களும் சிஆர்பிஎஃப்பில் பணியாற்ற சம வாய்ப்பு பெறும் வகையில் இந்த பணிக்கான கணினி தேர்வை தமிழ் உள்ளிட்ட பிற மாநில மொழிகளிலும் நடத்த ஏதுவாக அறிவிக்கையில் மாற்றங்களை செய்ய அறிவுறுத்துமாறு வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் சிஆர்பிஎஃப் தேர்வு தமிழில் நடத்தப்படாது என உள்துறை அமைச்சகம் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக தகவல் அளித்துள்ளது. சிஆர்பிஎஃப் தேர்வுகளை ஹிந்தி, ஆங்கிலம் தவிர பிற மொழிகளில் நடத்தும் திட்டமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. விருத்தாச்சலத்தில் 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கவுன்சிலர் பக்கிரிசாமி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். விருத்தாச்சலம் நகராட்சி 30வது வார்டு உறுப்பினராக உள்ள ஓய்வு பெற்ற ஆசிரியர் பக்கிரிசாமி மழலையர் பள்ளி நடத்தி வருகிறார். இந்த பள்ளியில் யுகேஜி வகுப்பு படித்து வந்த 6 வயது சிறுமி பள்ளியில் இருந்து வீடு திரும்பியதும் வயிறு வலிப்பதாக அவதியடைந்ததால் பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதை உறுதி செய்தனர். இதுகுறித்து பெற்றோர் விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சிறுமியிடம் விசாரணை நடத்திய பின் பள்ளி தாளாளரான கவுன்சிலர் பக்கிரிசாமியை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட பக்கிரிசாமி திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்தார். இந்நிலையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பிரத்யேக பேட்டியளித்த கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் இவ்வழக்கில் குற்றவாளி மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். குழந்தைக்கு வந்துட்டு பேபி இஸ் டூயிங் வெல், ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. விருதாச்சலம் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்காங்க. ஓகே சார். அவங்க மேல கடுமையான நடவடிக்கை சட்ட பிரகாரம். சிஓ வகையிலுமே ஒரு என்கொயரி பண்ணி அங்க ஏதாவது வேற ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு பாப்பாங்க. பள்ளியில் 6 வயது சிறுமியை கவுன்சிலர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். விருத்தாச்சலத்தில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளி தாளாளர் பக்கிரிசாமி மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்டவர் திமுக கவுன்சிலர் என்று அறிந்தவுடனேயே அவரை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கியதாகவும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நான் செய்தி கேள்விப்படல, தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்ல தயாரா இல்லை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மனித குலத்திற்கே ஒரு அவமான சின்னம் என கருதுகிறோம். இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி கடும் நடவடிக்கையை துரிதமாக எடுத்திடுவோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். காகிதமில்லா சட்டப்பேரவை ஏற்கனவே அமலில் உள்ள நிலையில் டிஜிட்டல் ஹவுஸ் எனும் புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் டிஜிட்டல் ஹவுஸ் எனும் திட்டம் குறித்து சபாநாயகர் அப்பாவு விளக்கினார். உரையாற்றும் உறுப்பினர் பெயர், புகைப்படம், பேசுபொருள், துறை, உரையாற்றும் நேரம் உள்ளிட்டவற்றை பேரவை மண்டபத்தில் இருந்து பொருத்தப்பட்டுள்ள 4 பெரிய திரைகளில் காண முடியும். உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த பதில் தொடுதிரை வாயிலாக முதலில் ஒளிபரப்பப்பட்டது. ஆலங்குளத்தில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு சொந்தமாக கட்டடம் கட்ட தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் தொடர்ந்து மற்ற அமைச்சர்கள் பதில் உறுப்பினர்களுக்கும் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசின் இந்த முன்னெடுப்புக்கு அதிமுக உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் வரவேற்பு தெரிவித்தார். உங்க படம் எல்லா படமும் வந்திருக்கு, எங்களுக்கு பக்கமா இருக்கிறதால தான் பார்த்து பேசுறேன். புதுசா இன்னைக்கு அறிவிச்சீங்க, எல்லாம் என் படம் வந்திருக்கு, பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றி, அருமையான வேலை பண்ணிருக்காரு பேரவைத் தலைவர். திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கேள்வி கேட்பதில் இருந்த ஆர்வத்தை விட அவர் படத்தை டிவியில் பார்ப்பதில் அதிக ஆர்வம் இருந்ததை காண முடிந்ததாக அவை முன்னவர் துரைமுருகன் நகைச்சுவையாக கூறினார். கடந்த ஆட்சி காலத்தில் 4,65,000 நில சான்றிதழ் வழங்கப்படாமல் இருந்ததாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தந்தை பெரியார் இல்லத்திற்கே பட்டா இல்லாத நிலையில் விரைவில் பட்டா வழங்க உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் நிலச் சான்றிதழ்களை 15 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்ற நிலையில் கடந்த ஆட்சியில் 4,65,000 சான்றிதழ்கள் வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்ததாக தெரிவித்தார். முதலமைச்சரின் உத்தரவின் அடிப்படையில் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது 785 சான்றிதழ் வழங்குவது மட்டுமே நிலுவையில் இருப்பதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். ஈரோட்டில் MLA EVKS இளங்கோவன் இல்லத்திற்கே பட்டா இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். EVKS இளங்கோவன் வீட்டுக்கே பட்டா இல்லை, நீங்க நம்புறீங்களா? ஈரோடுல EVKS வீட்டுக்கு கேளுங்க, வர அவர் முதல்ல ஓட்டு கேட்க விட்டுட்டு அவர் தான் என்கிட்ட கேட்டார், எப்பா என் வீட்டுக்கு எப்படியா பட்டா போட்டு கொடுப்பான்னு கேட்டார். அங்க பெரியார் வீட்டுக்கே பட்டா இல்லை. 7,000 குடும்பங்கள் அப்படி இருக்கு, அந்த அவங்களுக்கு புறாம இப்ப கொடுக்க போறோம். கடந்த 2 ஆண்டுகளில் 48,000 இருளர்கள் மற்றும் நரிக்குறவர் குடும்பங்களுக்கு 33,607 பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருவாய்த்துறையில் வழங்கப்படும் இதர 25 வகையான சான்றிதழ்களும் இணைய வழியில் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகு 19 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வெளியிட்டார். அப்போது அவர் பேரிடர் முன்னறிவிப்புகளை வெளியிட 12,50,00,000 ரூபாய் செலவில் TN அலர்ட் கைபேசி செயலி மற்றும் மேம்படுத்தப்பட்ட TN ஸ்மார்ட் செயலிகள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருமயிலாடி மற்றும் முதலைமேடு கிராமங்களில் 16 கோடி ரூபாயில் 2 பேரிடர் மீட்பு மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்பிற்குள்ளாகும் கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட கொள்ளிடம் ஆற்றின் இடது கரை 14,50,00,000 ரூபாய் செலவில் பலப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக நிலநடுக்க கண்காணிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. சுய உதவி குழுக்களுக்கு கிராமங்களில் குடிசை தொழில் செய்ய ஏதுவாக நிலங்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். பதிவு பெற்ற சுய உதவி குழுக்களுக்கு கிராமங்களில் குடிசை தொழில் செய்ய ஏதுவாக பூமியார் நிலங்கள் வீட்டு மனையாக வழங்கப்படும். வருவாய்த்துறையில் வழங்கப்படும் இதர சான்றிதழ் அனைத்தும் இணைய வழியில் வழங்கப்படும்.
புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட உள்ளதாகவும் அதன்படி ஈரோடு மாவட்டத்தில் 4000 குடும்பங்களுக்கும், கரூர் மாவட்டத்தில் 1705 குடும்பங்களுக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 200 குடும்பங்களுக்கும் பட்டா வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். யாருடைய ஆட்சிக் காலத்தில் அதிக அளவில் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது என்பது குறித்து சட்டப்பேரவையில் திமுக அதிமுகவிற்கிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் பேசிய அதிமுக எம்எல்ஏ காமராஜ், திமுக ஆட்சிக் காலத்தில் 500 ரூபாயாக இருந்த முதியோர் உதவித்தொகை அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக கூறினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வெறும் 35 ரூபாயாக இருந்த முதியோர் உதவித்தொகையை 500 ரூபாயாக உயர்த்தி அறிவித்தவர் கருணாநிதி என கூறினார். தற்போதைய திமுக ஆட்சியில் 7.5 லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டு உள்ளதாக காமராஜ் தெரிவித்திருந்த நிலையில், இரட்டை பதிவு, இறந்தவர்களின் விவரங்கள் ஆகியவை மட்டுமே முதியோர் உதவித்தொகை பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளதாகவும், தகுதி வாய்ந்த அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் KKSSR ராமச்சந்திரன் கூறினார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் விண்ணப்பம் பெறாமலேயே ஒரே தொகுதியில் 20,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், முறையாக மனுக்கள் பெறப்பட்டு ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே திட்டத்தில் இணைக்கப்படுவதாக விளக்கம் அளித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் பலத்த ஒலியுடன் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பலத்த ஒலியுடன் நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் அதற்கும் நிலநடுக்கத்திற்கும் தொடர்பு இல்லை என ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. வேடச்சந்தூர், கீரனூர் பகுதிகளில் மார்ச் 28ஆம் தேதி முதல் அதிர்வுடன் கூடிய சத்தம் 9 முறை உணரப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் கோரிக்கையின் பேரில் புவியியல் மற்றும் நிலநடுக்கவியல் துறையின் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். அதிர்வு உணரப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த குழுவினர் மக்கள் கருத்துக்களையும் கேட்டறிந்தனர். நிலநடுக்கு மாதிரி பயங்கர சத்தத்தோட ஒரு சத்தம் கேட்குது. அது பார்த்தீங்கன்னா வீடு, மற்ற மாட்டு செட்டுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து லேசாக விரிசல் விடுது. இது என்னன்னு கேட்கும்போது மேலே ஃப்ளைட் போகிற மாதிரி, அதனால தான் அந்த விரிசல் விடுதுன்னு சொல்கிறாங்க. ஆய்வுக்குழு தனது ஆய்வினை நிறைவு செய்த பிறகு மாவட்ட ஆட்சியர் விசாகனுடன் கலந்துரையாடியது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலநடுக்கம் நடைபெற மிக குறைந்த வாய்ப்புள்ள 2வது மண்டலத்தில் அமைந்துள்ளது என ஆய்வுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். எனினும் கீரனூர் பகுதியில் மார்ச் 28 மற்றும் ஏப்ரல் 10 ஆகிய தேதிகளில் உணரப்பட்ட நில அதிர்வில் கட்டுமானம் செய்யப்படாத மண் மற்றும் கான்கிரீட் கட்டடங்களில் சிறிய அளவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது எனவும் வேறு பாதிப்புகள் எதுவும் இல்லை எனவும் கூறியுள்ளனர். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை எதிர்த்து பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மனு மீது இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது கட்சி நிர்வாகிகளை பன்னீர்செல்வம் தரப்பினர் நீதிமன்ற வழக்குகளின் மூலம் இழுத்தடிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் குற்றம் சாட்டினார். பன்னீர்செல்வம் தரப்பு கோரிக்கைகளையும் கேட்டறிந்த நீதிபதிகள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் இறுதி தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டதுதான் என்று உத்தரவிட்டனர். மேலும் பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க மறுத்துவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை அங்கீகரிக்க கோரிய வழக்கில் 10 நாட்களில் முடிவு செய்யப்படும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக தன்னை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு நீதிபதி குருச்சந்திரகுமார் கௌரவ் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அதிமுக பொதுச் செயலாளராக